ஜிம்பாப்வே கூடயான ஒரு ஆட்டம் தானே, ரொம்பவே எளிதாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாலும் கூட ஜிம்பாப்வே அணி பல சமயங்களில் இந்திய அணிக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்காங்க. அதுவும் 1999ஆம் ஆண்டு உலகக்கோப்பை மறக்க முடியாது. இது மாதிரியே இன்னும் பல மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த உலகக்கோப்பையில் நடந்துட்டு இருக்கு. அதன்படி இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இரண்டு அணியிலையுமே தற்போது உள்ள வீரர்கள் நேருக்கு நேர் இதுவரைக்கும் உலகக்கோப்பையில் மோதியதே இல்லை. இந்த இரண்டு அணிகளும் கடைசியா 2003 உலகக்கோப்பையில தான் சந்திச்சிருக்காங்க. இதன் பின்னர் மீண்டும் இப்போது தான் சந்திக்க இருக்காங்க. இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதியது தான் இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் சந்தித்த முதல் ஆட்டம். இந்த ஆட்டத்தில் கபில் தேவோடைய அதிரடியால இந்திய அணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்திய அணியுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய டங்கன் ஃப்ளஷர் தான் இந்தியாவுக்கு எதிரான முதல் போட்டியில ஜிம்பாப்வே அணிக்கு கேப்டனா செயல்பட்டார் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல். உலக கோப்பையில ஜிம்பாப்வேக்கு எதிராக இந்திய வீரர்கள் 2 முறை சதகம் அடிச்சிருக்காங்க. 1983 உலகக்கோப்பையில கபில் தேவும், 1996ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில வினோத் காம்லியும் இந்தியா தரப்புல ஜிம்பாப்வேக்கு எதிராக சதம் அடித்த வீரர்கள். ஆனா இந்தியாவுக்கு எதிராக ஜிம்பாப்வே வீரர்கள் யாருமே உலகக்கோப்பையில சதம் அடிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை நாளைக்கும் தொடருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலகக்கோப்பையில ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி 1983ல் 8 விக்கெட் இழப்பிற்கு 266 ரன்கள் குவித்தாங்க. இதுதான் இந்தியா தரப்புல இதுவரைக்கும் ஜிம்பாப்வேக்கு எதிராக எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள். இதே மாதிரி ஜிம்பாப்வே அணி 1999ல் 252 ரன்களை இந்தியாவுக்கு எதிராக எடுத்தாங்க. இதுதான் அவங்க தரப்புல எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குறிப்பான விஷயம் இதில் கவனிக்கணும். ஜிம்பாப்வே அணி எப்போ இந்தியாவுக்கு எதிராக 252 ரன்களை அதிகபட்சமாக பதிவு செய்தாங்களோ அந்த ஆட்டத்தில் அந்த அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால நாளை ஆட்டத்தில் 252 ரன்களை தாண்டாமல் ஜிம்பாப்வே அணியை இந்திய அணி கட்டுப்படுத்துறது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கப்படும்.